ஷேய் விஸ்வ பிரமா தப்பு செஞ்ச கணக்கு பூரா வார்டு வரைக்கும் விலங்கு மாட்டி தான் தூக்குவார். வார்டு, பஞ்சாயத்து போர்டு வார்டு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. இப்போ தாய் இந்தியா நாட்டுக்குள்ளே தான் இப்போ பார்க்காரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே தான் பார்ப்பார். தமிழ்நாடு ஃபுல்லாக கணக்கு எடுக்கையில் ஒவ்வொரு நாட்டுக்காக அப்படியே கிட்டி போட்டு நிற்பான். வெளியே விட மாட்டான். ஏர்போர்ட்டு போகாது, விமானம் போகாது, அடுத்த அப்புறம் கப்பல் போகாது, ட்ரெயின் போகாது, பஸ்ஸு போகாது, எதுவுமே போகாது. எல்லாம் பிடிச்சி கணக்கு எடுக்கையில் அப்படியே தூக்கி அல்வா மாதிரி லட்டு மாதிரி தூக்குவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்குவாங்கடா. கணக்கு போட்டார் நீதி அரசர். கடவுளே போட்ட கணக்கு. இந்த கணக்கு தப்பாக தான் நினச்சி உட்காந்து பூரா ரூமு காட்டுகளில் அதிகாரி பூரா உட்காந்து குழஞ்சி பேச எல்லாம் மூணாவது கண் நெற்றி கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீதிபதியை பேசுகிற கணக்கு கரெக்டாக போடுதார் ஐயா. கணக்கு சீக்கிரமாக அது வரணும், சீக்கிரமாக அடைக்கணும். இந்த தப்பு செஞ்சவங்க பூரா நம்மளை பாடாப்படுத்தி வச்சுருக்கான். உள்ளே பெட்டிஷனை போட்டு பூரா இது வழக்கு, இந்த வழக்குன்னு. அந்த காலத்தில் தப்பு இருந்தால் உடனே தண்டனை கொடுக்கணும். இப்போ பூரா இதில் சட்டத்தில் ஓட்ட இருக்குது, இதில் சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு பாழாக்கி வச்சுருக்கான்னு நீதிபதி கோட்டார் பூரா பேசிக்கொண்டே இருக்காங்க, ஆணும் பெண்ணும். அதனால் சீக்கிரமாக ஐயா டைம் பார்ப்பார். டைம் பார்த்தவொடனே பஞ்சாயத்து போர்டு வார்டுலேருந்து முதலமைச்சர்லேருந்து பிரதமர், குடியரசுத் தலைவர் வரைக்கும் விலங்கு மாட்டி தூக்கி கொண்டே போவார். ஏன்னா பல கோடி செய்தி வாய்ச்சிருக்கான். அந்த செய்தி வாய்ச்சதே தூக்கி உள்ளே கொண்டு போய் ரிவிட் அடிச்சிடுவாங்க. எல்லாம் முப்படை இராணுவம், வானரப்படை, நீதிமன்றம், கோர்ட்டில் பதிவாகி இருக்கிறது. எல்லாமே வச்சுருப்பாங்க. கவலைப்படாதீடா அரசியல்வாதி. உனக்கு இவ்வளோ நம்ம முட்டாள்தனமாக செய்தோம், நம்ம சும்மா என்னமோ நம்ம ஆட்டிக்கிட்டு இருக்கோம் நீ நினைக்க. அதெல்லாம் அங்கங்கே பதிவு பண்ணி கரெக்டாக இருக்கும். திரையுலகத்தில் விட்ட கணக்கு கிளியராக எடுத்து வச்சுருக்காங்க. ஐயா உத்தரவு போட்டோன்னா சட்டக்குன்னு தூக்கிடுவாங்க. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் முக்கால் சத்தியம்.